பெரும் தொற்று இன்று நாடு முழுவதும் பரவி வருகிறது. அந்த தொற்று வர என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஜனவரி 10 அன்று 10 பேர் மரணமடைந்துள்ளனர். 15ஆம் தேதி 50 பேர் இறந்துள்ளனர். ஜனவரி 20 அன்று அந்த எண்ணிக்கை 100ஆக மாறிவிட்டது. இந்த நோய் பெருந்தொற்றாக மாறி பலரை அழித்து விடுகிறது. நீங்க சொன்னது சரிதான். தாக்குதல் நடந்துருச்சு. பிரச்சனை வந்துடுச்சு. 2020 ஜனவரி 24ஆம் தேதி சனீஸ்வரர் 30 வருஷத்துக்கு அப்புறமா அவரோட சொந்த வீட்டுக்கு குடி போறார். சனீஸ்வரர் தான் கர்மங்களோட அதிபதி. அவர் தன்னோட சொந்த வீட்டுக்கே வந்திருக்கிறது கர்மங்களோட மிகப்பெரிய விளையாட்டை அவர் ஆரம்பிக்க வைக்க போறார். இந்த தொற்று இப்ப பெருந்தொற்றா மாறி இருக்கு. இனி எல்லாமே மாறிடும். இந்த பெருந்தொற்று நெருப்பா பரவுது. இப்ப என்ன பண்றது? உங்ககிட்ட ஏதாவது உபாயம் இருக்குதா? ப்ரொஃபசர், நீங்க அந்த கோவில் கதவை திறந்தப்ப நீங்க என்ன பாத்தீங்க? அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைஞ்சாங்க. அந்த காட்சியை பார்த்தேன். அதுதான் திரும்பவும் நடக்கும். அசுரர்களும் தேவர்களும் திரும்பவும் மோதுவாங்க. இந்த முறையும் சிவன் மாதிரி ஒருத்தர் விஷம் குடிக்கணும். இது பார்லர் பொண்ணா? அப்போ இவ யாரு? மேம். ஓ சரி சரி சரி, இப்ப புரிஞ்சிடுச்சு. கல்யாண வீடாச்சே. அதான் யாருக்கும் தெரியாம ரகசியமா மறைஞ்சு வந்து இங்கிருந்து திருடிட்டு போலான்னு பாக்குறியா? நீ இந்நேரம் கண்டிப்பா ஏதாவது இங்கிருந்து திருடி இருப்பியே. முதல்ல நீ இங்க உட்கார், எங்கேயும் போயிடாத. இவள பாத்துக்கங்க, எங்கேயும் போயிடாதீங்க. செக்யூரிட்டி செக்யூரிட்டி, சீக்கிரமா இந்த பொண்ணை செக் பண்ணுங்க. இவ கண்டிப்பா ஏதாவது திருடி வச்சிருப்பா. சீக்கிரம் பாருங்க, கவனமா செக் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒழுங்கா பாருங்க. பாக்குறேன் மேடம், நானும் திருடி இல்ல. நான் எதையும் திருடல. எங்க ஜாப் இருக்குன்னு சொன்னாங்க. அதோட இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. அதனால மேடம், இவங்க பேக்குக்குள்ள எதுவும் இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இது பெரிய கல்யாண வீடுன்னு சொன்னாங்க. எங்க ஹெல்ப்பர் ஜாபுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. அதான் நான் வந்தேன். இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சார், எனக்கு இந்த ஜாப் நிச்சயம் வேணும் சார். ப்ளீஸ் சார். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ முதல்ல வெளியில வா. கிளம்பு கிளம்பு. சீக்கிரம் கூட்டு போங்க. ஓ, அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சார், ஐம் சோ சாரி சார். இனிமே இப்படி நடக்காது சார். ப்ளீஸ் எனக்கு வேலை கொடுங்க சார். இந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சார் ப்ளீஸ் சார். சரி, இவங்களை வேலைக்கு வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா 1-2 ஆளை வச்சினா ஒண்ணு கெட்டு போகாது. எல்லாம் கெட்டு போயிடும். இவ ஏதாவது வேலையில சொதப்புனான்னு வச்சுக்கோங்க, நான் ரிஷப் கிட்ட சொல்லி சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். வந்துட்டான். நாட்டுக்கு ஆபத்து. ஆனா யாரா இருக்கும்? யாரால ஆபத்தா இருக்கும்? ப்ரோ, வாட் இஸ் திஸ்? இனி கூட வேலையா உங்களுக்கு? அண்ணே, உனக்கு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எனக்கும் நிச்சயம் தான். கிளம்பு, பட்டனை போடு. என் தம்பி, நீ இன்னும் சின்ன பையனா? இன்னைக்கு கூட என்ன பட்டன் போட்டு விட சொல்ற? ஜஸ்ட் க்ரோ அப் டூட். அண்ணன் சொல்ற வாக்க யார் தான் கேட்காம இருப்பாங்க? சட்டு புட்டு நீயும் ரெடி ஆகுதுண்ணே. ரீமாவும் ரியாவும் 2 பேரும் உங்க ஃபேமிலியோட வராங்க. ரெடி ஆயிடுனே. சரி, வரேன். இந்த ஷெர்வானியை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருவோமா? அவர் பேர் ரிஷப். மேல ரைட் சைடுல அவருடைய ரூம். கம் ஆன், ஹரி அப். சீக்கிரம் போமா, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஷெர்வானி அவருடையது இல்ல. சிவபெருமானே, ஒரு முறை தப்பிச்சிட்டேன். இனி எந்த தப்பும் பண்ணவே கூடாது. அப்புறம் என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. இந்த மாதவன் ஏன் திரும்ப திரும்ப கால் பண்றான்? இவனே என்ன வேலையை விட்டு தூக்க வச்சிடுவான் போல. நீயா? நீ என்ன பண்றீங்க? சார், அது வந்து நான் இங்க வேலை பண்றேன் சார். சாரி சார். அது மேனேஜர் என்கிட்ட மாப்பிளைக்கு ஷெர்வானே கொடுக்க சொல்லி. நான் தான் மாப்பிள்ளை. தேங்க்யூ சார். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இல்ல, நான் பக்கத்து வீட்டுல இருக்கேன். சும்மா ட்ரெஸ் மாத்தலான்னு வந்தேன். புரியுதா? சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. நீ இங்க தானே வரணும்? எதுக்கு வழியிலே இறங்குனாங்க? அது வந்து அது சார், நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சார். அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. ரியலி சாரி சார். போய் ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்ன விஷயம்?
சார் இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. எங்க ஜாப் பண்ண தான் வந்தேன். உண்மைதான் சார் சொல்றேன். சார் ப்ளீஸ் மேனேஜர் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனா நீ ஏய் இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, ஆனா எங்க? ஏய் அது பாத்தியா? வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க பாப்பா வந்து கட்டிப்பிடி. அங்கிள் அப்படியே இருந்துக்கோங்க, பிகாஸ் சோஷியல் டிஸ்டன்சிங் வெளியே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, பெருந்தொற்று பரவிட்டு இருக்கு. ஸோ ப்ரிகாஷனா இருக்கணும், நல்லதானே? நான் இப்படிலாம் பண்ணி நோயை பரப்ப விரும்பல, அதான். நாம இன்னைக்கு உறவாக அதனால நம்ம இனிமே எல்லாம் ஒண்ணு. அதனால இனிமே எதை பத்தியும் கவலைப்படாம கட்டி பிடிக்க போறேன். ஐயோ பாம்பு. அம்மா நீங்க என்ன செய்றீங்க இங்க? இப்பதான் இந்த விக்கல் வேற வரணுமா? உங்க வீட்ல இருந்து நான் எதையும் திருடல. நான் போறேன், வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுக்கு போறேன்? போ, வீட்டுக்குள்ள போ. ஏன்? ஏன்னா யாரையும் வேலையை விட்டு அனுப்புறது என் விருப்பம் இல்லை. யூ கேட் இட்? உண்மையா? ஆமா, உள்ள போங்க. வந்துருங்க. ஐயோ நாகினி, யாரும் பயப்படாதீங்க. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க செக்யூரிட்டி இன்சார்ஜ் தானே? இவ்ளோ பாம்பு இப்ப இங்க எப்படி வந்துச்சு? இதையெல்லாம் இப்பவே இந்த நிமிஷமே கிளியர் பண்ணுங்க. ஐ அம் சாரி மேடம். உங்க ஃபார்ம் ஹவுஸ் ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கு. இருட்ட ஆரம்பிச்சதும் உள்ள வந்திருக்கு. இந்த பாம்புங்களுக்கு விஷம் இல்ல. நீங்க எல்லாரும் பதட்டப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என் வேலை திரும்ப கிடைச்சிருச்சு. ரிஷப், சொல்லுங்கம்மா. நீ எங்க போயிருந்த? நான் இங்கதான். டைம் ஆயிடுச்சு, சம்பிரதாயங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். வா. ஓகே. ஓஹோ நிச்சயம் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் ஜோடிகள் ஆயிட்டாங்க. ஹேய் ஊர்வசி, இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாதுடா செல்லம். இந்த வீட்டுக்குள்ள நான் 8 கோடி ரூபாய் மறைச்சு வச்சிருக்கேன். இதை விட நல்ல இடம் வேற எங்கேயும் இருக்காது. டிஃபென்ஸ் ஆபீசரோட வீடு. இங்க செக்யூரிட்டி பலமா இருக்கு. நான் நம்ம நாட்டையே வித்துட்டேன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. எஸ், இந்த நாட்டை நான் வித்துட்டேன். ஓ, நீங்க எவ்வளவு வேலை பாக்குறீங்க, எவ்வளவு உழைக்கிறீங்க, டயர்டா இருப்பீங்கல்ல? என்ன விஷயம் ஊர்வசி, இன்னைக்கு ரொம்ப பயங்கரமா தெரியற. நீ கல்யாண பொண்ணோட அம்மான்னா யாராவது நம்புவாங்களா? ஒரு பயலும் நம்ப மாட்டான். என்ன நீயே கல்யாண பொண்ணு மாதிரிதான் இருக்க. மை ஹஸ்பண்ட் டார்லிங், ரொம்ப டயர்டா இருக்கீங்கல்ல, கால் அழுத்து விடவா? ஓஹோ, என்னாச்சு? ஒன்னும் இல்ல. வலிக்குதா? உண்மையான கால் இல்லைல்ல, அதனால வலிக்குது. டோன்ட் வரி மை ஸ்வீட் ஹஸ்பண்ட். நீங்க தினம் தினம் அனுபவிக்கிற இந்த வலிய நான் இன்னைக்கு நிரந்தரமா தீர்த்து வைக்க போறேன். ஏய்,
என்ன பண்ற? கலட்டுனேங்க. என்னாச்சு? ஏய், என்னடி பண்ற? ஓ ஸ்வீட்டி, என் அன்பு புருஷா, பொண்டாட்டி பணிவிட செய்யணும்ல, சேவை செய்யணும்ல, செய்ய விடுங்களேன். காலை அழுத்தி விட்டுட்டேன், கழுத்தையும் அழுத்தி விடவா? இந்த ஊர்வசிக்கு இப்ப என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசுறா?